இன்றைக்கி முட்டை குழம்பு செய்கிறதுக்கு 7 முட்டையை 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு அவிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம உப்பு போட்டோம்னா முட்டை உடஞ்சி வெளியே வராமல் இருக்கும். ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி செஞ்சோம்னா முட்டை குழம்பு மசாலா உள்ளே இறங்கி நல்ல டேஸ்டியாக இருக்கும். எல்லா முட்டையும் இது மாதிரி நீங்கள் லேசாக ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மசாலா அரைக்க 2 ஸ்பூன் ஆயில் விட்டு 2 இன்ச் அளவு இஞ்சி, 5-6 பூண்டு பற்கள், ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லி போட்டுக்கோங்க. இப்போ லேசாக வறுபட்டுறட்டும். 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, ஒரே ஒரு கல்பாசி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு இப்போ பாதி வறுத்துருங்க. பாதி வறுபட்ட பிறகு 10 வத்தல். அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா வறுத்துருங்க. இப்போ 75 கிராம் வெங்காயம், 75 கிராம் தக்காளி. தக்காளியும் வெங்காயமும் லைட்டாக வதங்கினா கூட போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கி நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு மஞ்சத்தூள், வத்தப்பொடி, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம முட்டையை போட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கருகிராமல் பார்த்து. முட்டை கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை ஆயிடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடணும். அப்போ தான் முட்டை குழம்பு நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எண்ணெயோடு அப்படியே இறக்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கிட்டு பட்டை, கொஞ்சமாக சோம்பு, 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய். பொரிஞ்ச பிறகு 200 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி நல்ல மணம் வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி மணம் வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போடுங்க. 1 ஸ்பூன் அளவு போட்டால் கூட போதும், கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. மூடி போட்டு 10 நிமிடத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வரும். பாருங்கள், 10 நிமிடம் கழித்து நமக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை இப்போ போட்டுடலாம். அடுப்பு நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொதிக்க கொதிக்க தான் நமக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ லேசாக அப்படியே கலந்து விட்டுட்டு திரும்பவும் நம்ம ஒரு மூடி போட்டு 2 நிமிடத்துக்கு கொதிக்க வச்சுக்கணும். இன்னும் கூட குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். இன்னும் 2 நிமிஷம் கழித்து பாருங்கள். ஒரு மூடி போட்டு திருப்பி நம்ம வேக வச்சுக்கலாம். லேசாக 1/2 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த லெமன் ஊற்றும் போது. கொஞ்சம் மல்லி இலையும் நம்ம தூவி விட்டு இறக்கிற வேண்டிதான். முட்டை குழம்பு ரொம்ப சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இட்லி, பூரி, சப்பாத்திக்கெலாம் சொல்லவே வேண்டியதில்லை. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப மணமாக இருக்கும். சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.